சரிகமபா சீனியருக்கான சீசன் 5ல அடுத்த ஃபைனலிஸ்ட்டை யாரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே சரிகமபா சீனியர் சீசன் 5ல அடுத்ததா சபேசனை ஃபைனலிஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில தலைகீழா மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி இப்ப கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வாரம் நடக்க போற ரவுண்ட்ல கோல்டு பர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்கள ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை தான் தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இவங்களுக்கு ஆடியன்ஸோட ஓட்டிங் சப்போர்ட்டும் செஞ்சு ஃபைனலிஸ்ட்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவையும் கொடுத்துட்டாங்க. இந்த வாரத்துக்கான ஓல்ட் இஸ் கோல்டு ப்ரோமோவில் சபேசனும் ஸ்ரீஹரியும் கோல்டு பர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்காங்க. ஜட்ஜஸ் ஸ்வேதா மோகனும் சபேசன் உன்னோட பாட்டு என் மனசை தொட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சபேசன் தான் ஃபைனலிஸ்ட்டுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனா இதுல ஒரு சில சிக்கலும் இருக்கு. அதாவது இந்த ரவுண்ட்ல இருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க எல்லாருக்குமே ஆடியன்ஸ் ஃபேன்ஸோட ஓட்டிங் சப்போர்ட்டையும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க. இதனால சபேசனோட ஃபேன் பேஸ் ஓட்டு அவருக்கு குறைவா தான் இருந்துட்டு இருக்காமா. அதே போல பவித்ரா, இனியா, சிவானி இவங்களுக்கெல்லாம் ஃபேன் பேஜ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. நல்ல ஆடியன்ஸ் சப்போர்ட்டும் வாங்கியிருக்காங்க. ஒருவேளை ஜட்ஜஸ் இந்த ரவுண்ட்ல ஆடியன்ஸ் சப்போர்ட்டையும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸையும் லிங்க் பண்ணி ஃபைனலிஸ்டா தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னா பவித்ரா, சிவானி, இனியா இவங்கள யாராவது ஒருத்தர் தான் அடுத்த ஃபைனலிஸ்ட் சேர்ல போய் உட்கார போறாங்க. ஆனா ஓட்டிங் சப்போர்ட் இல்லாம இந்த வாரம் நடக்க போற கோல்டு பர்ஃபார்மன்ஸ்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அது சபேசனை தான் ஃபைனலிஸ்ட்டுக்கு கண்டிப்பா அனுப்புவாங்க. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.